ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டயல் இண்டிகேட்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். டயல் இண்டிகேட்டரில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மிட்டாட்டாய் மேனுஃபேக்சரிங் பண்ண இந்த டயல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெரிய முள் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே வந்து இன்னொரு சின்ன முள் இருக்கும். இதில் உள்ளே பார்த்திங்கன்னா 0.01 mm கொடுத்துருப்பாங்க. இது என்னதுன்னா, இதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு கோடுமே பார்த்திங்கன்னா ஒரு 0.01 mm அதை குறிக்குது அப்படின்றது தான் இது அர்த்தம். இதுலேயே பார்த்திங்கன்னா மைக்ரான் டயலில் கூட இருக்கும், அதாவது 0.001 கூட இருக்கும். அதனால் இது வந்து O1 டயல்னு சொல்லுவாங்க. O1 டயலா இல்லைன்னா மைக்ரான் டயலான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் ஆகும்னா, இதில் வந்து இந்த ஒரு ஸ்டெம்மு மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெம் வந்து அப் பண்ணும்போதும் அப் பண்ணும்போது இதோட ரீடிங் காட்டும். இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அது வந்து பழைய நிலைமைக்கே வந்துடும். இப்போ அப் பண்ணும்போது எவ்வளோ தூரம் இது வந்து ப்ளஞ்ச் ஆகுதோ அதை வச்சு நம்ம இதில் ரீடிங் கண்டோம். பாருங்கள், அப் பண்ணும்போது மேலே போதா. இப்போ இந்த ப்ளஞ்சர் டயலை வந்து நம்ம இப்போ ஜாபில் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஜாபில் டச் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் போர் இண்டிகேட்டரில் செட் பண்ணி நம்ம வந்து போரோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க முடியும் ஈஸியாக. இதுக்கு வந்து 0, 10, 20, 30 இப்படி இருக்கும், 90 இது. அதுக்கப்புறம் மறுபடியும் 0 இருக்கும். இந்த ஒரு சுற்று ஃபுல்லாக சுற்றி வந்துச்சுன்னா 1 mm கிராஸ் பண்ணும். இது ஒரு சுற்று முழுமையாக சுற்றி முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 mm ஆகும். அந்த 1 mm ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற கோட்டில் ஒரு கோடு தள்ளி போகும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கோடுகளில் போகும்போது இது வந்து அடுத்தடுத்த இதுக்கு மாறும். இதோட மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10 mm வரைக்கும் தான் இதோட இது வேல்யூ இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து 1 mm கிராஸ் பண்ண உள்ளே இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லைன் போகும். இது ஒரு கோடுக்கு ஃபுல்லாக கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து அடுத்த லைனுக்கு போயிடும். மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 mm வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ப்ளஞ்சர் டயலு. இதை பற்றி இப்போ நீங்கள் கண்டிப்பாக இதை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்னும் நிறையா விஷயத்தை கற்றுக்கலாம். தேங்க்யூ.